வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மரம் செடி கொடிகள் பார்க்கலாம். இது வந்து மாமரம். இதோட பேர் வந்து நடுசாலை. மாங்காய் அவ்வளவா வைக்கல, கம்மியாக தான் வச்சிருக்கு. வேப்ப மரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம், மாதுளை மரம், நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் மரம், வாட்டர் ஆப்பிள் இன்னும் காய் வைக்கல. செடி வச்சு 2 வருஷம்தான் ஆகுது. செம்பருத்தி பூ, இது ஒரு வகையான செம்பருத்தி பூ, பெருசாக வரும். கரும்பு, பொங்கலுக்கு வாங்கின கரும்பு, அது எங்கள் பையன் இப்படி வச்சிருக்கிறான். சீத்தா செடி இன்னும் காய் வரல, சின்ன செடியாக தான் இருக்கு. சுரைக்காய் செடி, செடி இல்லை கொடி, இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. பன்னீர் ரோஸ், ரெட் கலரில் இருக்குமில்ல அந்த ரோஸ். கருவேப்பிலை செடி, நம்மளுக்கு தேவையான கருவேப்பிலை நம்ம வீட்லேயே. தூதுவளை, கற்பூரவள்ளி, கீழே வந்தால் வல்லாரக்கீரை. இதெல்லாம் நாம் வச்சது, தானாக முளைச்சது வந்து மணத்தக்காளி கீரை, இது வந்து பாச்சாக்கீரை, இது வந்து குப்பைமேனி கீரை, அம்மான் பச்சரிசி, மூக்கிரட்டை கீரை, கீழா நெல்லி, பொன்னாங்கண்ணி, இதெல்லாம் தானாக முளைக்கும் மழை பெஞ்சா.
சுண்டைக்காய் செடி இப்போ தான் பூ பூத்துட்ருக்குது. இது பாருங்க, குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம். இது ஒரு கீரை, பேர் என்னன்னு தெரியல, ஆனால் சாப்பிடுவோம் பொரிச்சு. சட்னி அரைப்போம், கடையுவோம். மருதாணி, அரளிப்பூ செடி ரெட் கலர், வெட்டி விட்டோம், துளுத்துட்டு இருக்குது, இன்னும் பூ வரல. வாழை மரம், தேன் வாழை, தேன் வாழை இல்லையா, மொந்த வாழையாம். இது ஒரு மல்லிகைப்பூ, ஊசி மல்லி. இது ஒரு ஊசி மல்லி, சன்னமாக இருக்கும், இப்போ தான் துளுத்துட்ருக்குது. துளசி அங்கங்கே இருக்கும். இது ஜாதி மல்லி செடி, இதுலேயே கோவத்தலை கொடி ஓடிட்டு இருக்குது. இதையும் பறிச்சுக்குவோம், கடைவோம், சட்னி அரைப்போம், பஜ்ஜி சுடுவோம், நல்லாயிருக்கும். இது ஒரு குண்டு மல்லி, இது ஒரு மாதிரி இருக்கும். குண்டு மல்லியே 4 விதமாக இருக்குதுங்க. அதே மாதிரியே பார்த்தா இது ஒரு குண்டு மல்லி. இது பூ நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இந்த குண்டு மல்லி வால் இருக்கும். இது ஒரு குண்டு மல்லி. இன்னைக்கு இது மொக்கையை காணும், பூத்து முடிச்சிருச்சு. பாருங்க, இதெல்லாம் பொரிச்சு குழம்பு வைப்பேன். நான் சட்னி அரைப்பேன், கீழே நிலையில் சட்னி அரைப்பேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைக்கணும், இப்போ தான் மழை பெய்யும், எல்லாம் நல்லா தலை தலைன்னு வந்துருக்குது. இதில் ஒரு செடி போட்டிருக்குறோம், பொல்லங்காய் செடி. பொல்லங்காயும் பாவக்காயும் போட்டிருக்குறோம், இப்போ தான் கொடி ஓடிட்டு இருக்குது. இந்த கொடியில் ஒரு தத்துவம் சொல்லுவாருங்க எங்கள் வீட்டுக்கார். என்னன்னா, நம்ம பிள்ளைங்க வளர வளர இந்த கொடி மாதிரியும், கொடி எப்படி எடுத்து நாம் இந்த மாதிரி படராமல் செனாரில் விட்றோமோ, அது மாதிரி பிள்ளைங்களுக்கும் நம்ம நல்ல வழி சொல்லி கொடுத்து வளர்த்தணுமோ. இது பீக்கஞ்செடி கொடி, பீக்கங்கொடி. இதுவும் இப்போ தான் கொடி ஓடிட்டுருக்குது. கோழிக்காக இந்த பாதுகாப்பு, இந்த வேலை செய்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார். இது ஊசி மல்லி, இன்னும் பூ வைக்கல, நல்லா தான் பூத்துட்டு இருந்துச்சு, பெண்மை இப்படி ஆகிப்போச்சு. இது ஒரு குண்டு மல்லி. இந்த மொக்கு பாருங்கள், இதுதான் கடையில் வாங்குவோம்ல அந்த மொக்கு. இது நந்தியாவட்டம் பூ, ஒத்தடுக்கு.
ரோஸ் செடி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தான் துளிர் விடுது. கத்தாழை இது வந்து தர்பப்புல். மிளகா ஒரு தரம் காய்ச்சி முடிச்சிருச்சு. இட்லி பூ, இது ஒத்தடுக்கு செம்பருத்தி ரெட் கலர் வச்சிருக்கிறேன். பார்த்தோம் துளசி, கருந்துளசி, இது நல்ல துளசி, ராமர் துளசி, கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க. கூடவே இங்கேயும் முன்னாடி மருதாணி செடி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மரம், செடி, கொடிகள். நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. அப்புறம் என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதோட மட்டும் முடியலைங்க, இன்னும் மொட்டை மாடையில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அன்னாச்சி பழம். இந்த அன்னாச்சி செடி வந்து இது ஒரே பானையில் தான் இருக்குது. இது வந்து கொரோனா காலத்துலேயே வச்சது. இந்த அன்னாச்சி பழம் வந்து இந்த செடியில் 3வது டைம் இது. இது எப்படின்னா, இது காய்ச்சி முடிச்சதும் இந்த மாதிரி இலை சந்தில் மறுபடியும் புது துளிர் வரும். அது மறுபடியும் இப்படி காய்ச்சி வந்துடுது. இதே பானையில் தான் இருக்குது. இது வந்து 3வது டைமாக வைக்குது இந்த அன்னாச்சி பழம். இது இன்னும் காய்க்கலை. அதிலிருந்து பக்கக்கண்ணு இருந்து பிடுங்கி வச்சது இது. இது இன்னும் காய் வரல. பெரண்டை தானாக வளர்ந்து கிடக்கும். இப்போ எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாங்களே கொண்டு வந்து வீட்லேயே வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டோம். ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் வளருதா ஒளிய இது காய்க்க மாட்டேங்குது. இதுலேயும் இந்த கீரை, கீழாநெல்லி எல்லாம் முளைச்சி போயிருக்குது. அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.